எடப்பாடி தொகுதியிலே எடப்பாடி சிக்கலை வரும். திமுக ஒரு பவர்ஃபுல்லான வன்னியர் கேண்டிடேட் அவங்க எடப்பாடி தொகுதியிலே ஃபீல் பண்ணனா எடப்பாடி தொகுதியிலே சிக்கல் வரும். இதனால சேலம் மாவட்டத்தில் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு ஏன்னா ஒரு பாமக தேவைன்னு நினைக்கிறாரு. சேலத்தில் எடப்பாடி கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் அவரால் தமிழ்நாடு முழுக்க போய் பிரச்சாரம் பண்ண முடியும். இதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது. சேலத்திலே அவருக்கு பெரிய சிக்கலை ஏற்பட்டுச்சுன்னா மற்ற இடங்களுக்கு பிரச்சாரம் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, அதிமுக இருக்கும் பல வன்னியர் தலைவர்கள் அதிமுக இருக்கும் மற்ற வன்னியர் தலைவர்கள் KP முனுசாமி ஆகட்டும், CV சண்முகம் ஆகட்டும், இவங்கெல்லாம் பாமக கூட்டணி வேண்டும்னு நினைக்கிறாங்க. பாஜகவை பொறுத்தவரை இப்போ வட மாவட்டத்தில் பாஜக லாங் டேர்ம்ல வளர்றதுக்கு ஒரு அலை வேணும், அது பாமக தான் இருக்கும்னு போயிட்டேன்னா ஆப்போசிட் ஓட்டு BCK ஓட்டு அங்கே அந்த சோஷியல் பேஸ் பாஜகவை ஏற்றுக்கொள்ளாத சோஷியல் பேஸ். ஸோ பாமக ஓரியன்ட் வன்னியர் ஓட்டு தான் தன் பக்கம் இருக்கிறது எனக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க.